நான் தான் செஃப் ஆன்சி. கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சு. கிறிஸ்மஸ்னாலே ஃபுல்லா ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் தான். ஃபுல்லா ஃபெஸ்டிவல் வைப்ஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மாய்ஸ்ட் கிரீமி சாக்லேட்டி கேக் நம்ம பண்ண போறோம். சோ நீங்க எல்லாரும் ரெடியா? வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ஒரு பவுல். இந்த பவுல் இப்பதான் எங்க அப்பா கிட்ட கெஞ்சி கதறி இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் கேக் செய்ய போறேன்னு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இந்த பவுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 முட்டை தேவை. இதுலதான் 2 முட்டை இருக்கு. ஆனா இந்த முட்டை எனக்கு உடைக்க தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம உடைச்சு வச்சிருக்க ஒரு முட்டை, 2 முட்டை இருக்கா, அதாவது 2 முட்டை இதை நம்ம இதுல ஊத்தணும். ஊத்திட்டு அடுத்ததாக இந்த வெண்ணிலா எசன்ஸ். இதே கம்பெனி நீங்க போடணும்னு தேவையில்ல. உங்க வீட்டு பக்கத்துல என்ன கம்பெனி இருக்கோ அதை நீங்க ஊத்திக்கலாம். என்ன கம்பெனி இருக்கோ நீங்க ஊத்திக்கலாம்ப்பா. என்ன பண்ணலாம்? நானே எடுத்துறேன். எடுத்துட்டேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. அடுத்து இதுதான் வந்து ஒயிட் வினிகர். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். அடுத்ததாக 1/4 கப் ஆயில். இது ஆல்ரெடி 1/4 கப் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். 1/2 கப் பால், மில்க், ஃப்ரெஷ் மில்க். ஒரு கப் சுகர். நெக்ஸ்ட் நம்ம வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சீனி எல்லாம் வந்து நீங்க மிக்ஸ் பண்றதுலயே உடஞ்சி தூள் தூளாகி பிஞ்சி எல்லாம் போயிடணும். சிரிக்கிற சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா. 1/3 கப் கொக்கோ பவுடர். சாக்லேட் கேக் செய்யறதுனால கொக்கோ பவுடர் ரொம்ப முக்கியம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். உப்பு இல்லாத சாப்பாடு குப்பைக்கு. அதில் உப்பு போடணும். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா உள்ள போடுறோம். பேக்கிங் பவுடர் இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டாச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா பொறுமையா மிக்ஸ் பண்ணணும். நீங்க செய்யறது எல்லாத்தையும் அன்பா செஞ்சாதான் டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும்னு எங்க அப்பா சொன்னாங்க. ரொம்ப செய்யக்கூடாது, அன்பா செய்யணும். இது பார்க்க நல்லா இருக்குல்ல? எனக்கு அப்படியே அடிச்சு சாப்பிடணும் போல தோணுது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பார்க்க கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பரா இருக்குப்பா. இதே ஒரு டிஷ்ஷுப்பா. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருவோம். விஸ்க வச்சே நமக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா நான் எலக்ட்ரிக் பீட்டர்னு எங்க அப்பா கிட்ட கேட்டோன்னு வாங்கியிருந்தேன். அது அந்த ஒரு காரணத்தினால எலக்ட்ரிக் பீட்டரே வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு. வா, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? வா, ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். இதை நம்ம சுத்துல அது அவ்வளோ சாஃப்டா வரணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க இதை அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டா கேக் கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நீட்டா பண்ணணுன்ற காரணத்தினால சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இப்படி உள்ள போட்டுறணும். இன்னைக்கு நான் என் ஃபேமிலிக்காக செய்யறதுனால நான் ஹார்ட் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். இது என்னோட ஹார்ட். என் ஃபேமிலிக்காக நான் செய்ய போறேன். அதனால அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிற காரணத்தினால ஹார்ட் ஷேப்ல நான் செய்யறேன். நம்ம இதுல வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். அப்பதான் ஒட்டாம வரும். எல்லா திசையிலுமே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய பேர் இந்த சைட்ல ஸ்ப்ரெட் பண்ண மாட்டீங்க.
அங்கே எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு. ஆனால் அந்த இடத்துல ஒட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் நம்மளுக்கு கேக் வந்து பிஞ்சு தான் வரும். அதனால் சைட்லலாம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அழகாக வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்குள்ள வைக்கிறதுக்காக ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணிருக்கோம். ஆனா உள்ள கரெக்டா ஃபிட் ஆகும். அதுதான் இங்க ஆச்சரியமே. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தூக்கி இதுல ஊத்தணும். இப்ப இது நம்ம உள்ள ஊத்த போறோம். இது அப்படி பக்கத்துல கட்டு சூப்பரா இருக்கு. ஓ, இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் எவ்வளவு பெரிய செஃப்பா இருந்தா அதை கரெக்டா பண்ணிருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் 180 டிகிரி செல்சியஸ்ல. இப்போ நம்மளுக்கு இதுல வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்படி தட்டினா உடஞ்சிரும். பபிள்ஸ் இருந்தா நம்ம டெய்ரி மில்க் பபிளி மாதிரி ஆயிரும். அப்புறம் கேக்கு எனக்கு உடைய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல நம்ம கேக் மேல ஊத்துறதுக்காக நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த பவுல் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இந்த பவுல வந்து பாக்கிறதுக்கு திருவோடு மாதிரி இருக்கு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. திருவோடுனா எனக்கு என்னதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் பிச்சை எடுக்கிறது. ஆனா இது அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட் கனாஷ் செய்யறதுக்காக யூஸ் பண்ண போறோம். இதுதான் நான் யூஸ் பண்ற சீனி. ஒரு காமெடி என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு பக்கம் இப்படி வெட்டி இப்படி தட்டுவாங்க. நான் வந்து தெரியாம இந்த பக்கமும் வெட்டிட்டு இந்த பக்கமும் வெட்டிட்டேன். இப்ப நம்ம வந்து எந்த பக்கம் வேணாலும் நம்ம தட்டிக்கலாம். 1/2 கப் சுகர், கொக்கோ பவுடர், இதுவும் 1/2 கப் நம்ம எடுக்கணும். 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். மணி அடிச்சிருச்சு. 10 நிமிஷம் ஓவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதனால நம்ம இது எல்லாத்தையும் இப்படி திருவோட எடுத்து ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை தூக்கி உள்ள வச்சிருவோம். அதே 180 டிகிரி செல்சியஸ்ல இது வந்து நம்ம 30 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம அதை உள்ள வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப கனாஷ் செய்யறதுக்காக திருவோடு எடுப்போம். கார்ன்ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் தேவை நம்மளுக்கு. வாங்க வாங்க கிட்ட வாங்க. 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டாவது டேபிள் ஸ்பூன், 1 கப் பால், திரும்பி நம்ம அதே வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து இந்த திருவோடுல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். என்னப்பா எங்க அப்பா நீ பிளாஸ்டிக் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் விஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருந்துடா திடீர்னு இந்த அடுப்பு வந்துச்சு நீங்க பாக்காதீங்க. அந்த பக்கத்துல இருந்து எடுத்து இப்பதான் மாட்டி வச்சிருக்கேன். இப்ப இதுல நம்ம வந்து இதை வச்சு எப்படி ஆன் பண்ணுவோம். வேணும் இருக்கு. அதுல வந்து நம்ம ஷார்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மோட் இருக்கு. அந்த மோட்ல நம்ம வச்சுக்கலாம். இதுல நம்ம இதை வச்சுட்டு இங்க நம்ம வச்சிருக்க இந்த சாக்லேட் கனாஷ இதுல ஊத்திடணும். இதுல நீங்க வச்சுட்டு இதை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு வந்து அப்படி கட்டியாகி சாக்லேட் கனாஷா வரும். இது ஏன் கட்டியாகும் அப்படின்னா நம்ம இதுல வந்து கார்ன்ஸ்டார்ச் போட்டிருக்கோம்.
ஆனால் நீங்கள் இதை ஹீட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க அது வந்து கட்டியாகும். இந்த மாதிரி இப்படி நல்லா கட்டியாகி இப்படி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து பட்டர் போடணும். இதில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடணும். பட்டர் போட்டு திரும்பி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிரும். எல்லா பட்டரும் மெல்ட் ஆகி சூப்பராக மிக்ஸ் ஆகிறோம். போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கனாஷ் ரெடி. ஸ்லைம் மாதிரி இருக்குல்ல, நல்லா விளையாடுறதுக்கு கையிலே ஒட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போ கேக்கை வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட கேக். இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட் அப்படி மெதுவாக நம்ம எடுக்கணும். வா, சாஃப்டாக இருக்குது கேக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தேவை அப்படின்னா நீங்கள் சுகர் வாட்டர் வந்து ஊற்றலாம். இல்லை அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக செய்கிறனால நான் இது இப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணோம். இதுதான் நம்மளோட ஸ்பேச்சுலா. கேக்கில் நம்ம வந்து க்ரீம் அதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் எடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷை இப்படி நம்ம ராவுறோம். இதில் இந்த சைட்லலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம வந்து க்ரம் கோட் பண்ணாமே நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ மணி எத்தனைப்பா, மணி நைட்டு 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து கேக்கை வெளியே எடுத்துருக்கோம். எல்லோரும் தூங்கணுன்ற காரணத்தினால இதை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கனாஷை வந்து ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து டைம் 12 மணி ஆன காரணத்தினால் நாங்கள் வந்து இந்த கேக்கை இப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட கேக்கு. சுற்றி விடவா? சரி, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாருங்க. கேக் கட் பண்ண போகிறேன். இது என்ன கேக்கு, இது என்ன கேக்குன்னு எங்கள் அப்பா மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால திரும்பியும் சொல்கிறேன். இது வந்து சாக்லேட் கனாஷ் மாய்ஸ்ட் கேக். மாய்ஸ்சரைசர் இல்லை, மாய்ஸ்ட் கேக். மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதமான கேக். சரியா? நான் அதை வந்து வெட்ட போகிறேன், இந்த ஹார்ட்டை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டூல்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். இதுக்குள்ள இது விட்டு இதுதான் நம்மளோட கேக். சூப்பரா இருக்கா? இதுதான் நம்மளோட கேக். சூப்பரா இருக்கு. எங்க அப்பா அந்த கிரீம் வச்சு ஏதாவது பண்ணுன்றாங்க, அதனால டிசைன் பண்றேன் பிளேட்டை. சூப்பரா இருக்கு. ஓகே, நம்மளோட கேக் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோல இதோட சூப்பரா உங்களுக்கு இன்னொரு கேக்கை நான் வந்து காலையில வந்து செஞ்சு காட்டுறேன். நைட்டு 12 மணின்றனால நம்ம இப்படியே அந்த கேக்கை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கேக்கை வந்து சூப்பரா நம்ம டெக்கரேட் பண்றோம், பக்காவா பண்றோம்.